ஆத்தும ஆதாயம் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆத்தும ஆதாயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைபிள்ல இருக்கு, நம்மளும் அடிக்கடி பயன்படுது. ஆத்தும ஆதாயம்னா என்ன? ஆத்தும ஆதாயம்னா இன்னொரு ஆத்துமாவை கர்த்தருக்கென்று ஆதாயம் செய்வது, கெயின் பண்ணுவது, அப்படிதான் அதனுடைய மீனிங். ஆனால் ஆத்தும ஆதாயம் என்கிற இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிற, கிறிஸ்தவத்தில் பயன்படுத்துகிற வார்த்தையா இருந்தாலும், இன்று கிறிஸ்தவத்தில் ஆத்தும ஆதாயம் என்கிற பெயரில் ஆத்தும அழிவு அதிகம் நடைபெறுகிறது. நீங்கள் அதற்கு காரணமா இருக்க கூடாது. இந்த அவேர்னஸ் செஷனுடைய முக்கியமான காரியம் என்னன்னா, ஆத்தும ஆதாயம் என்கிற பெயர்ல ஆத்தும அழிவு தான் அதிகமாக நடக்கிறது என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். 2 வசனங்களை வாசித்து முடிக்கிறேன். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30 கடைசி பகுதி தான் பாத்தீங்கன்னா, இதுல இருந்து அந்த ஆத்தும ஆதாயம் என்கிறதான அந்த வார்த்தை. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். அதாவது ஆத்துமாக்களை கர்த்தருடைய பக்கமாய் திருப்புகிறவன் ஞானம் உள்ளவன். அர்த்தம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைகளை, அதாவது பவுல் சொல்லுகிறதை போல என் கடமை, தன்னுடைய கடமையை செய்து என்ன பண்றான்? கர்த்தரை நோக்கி எவ்விதத்திலாவது அந்த ஆத்மாவை திருப்புறான் அப்படின்னா அந்த ஆத்மாவை ஆதாயம் பண்றான் அப்படின்னு அர்த்தம். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது ஞானவான் என்று சொல்லி. அதே நேரத்தில் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் எப்படி நம்ம வாசிக்கிறோம்? மத்தேயு 23:15 மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே. நம்ம கிறிஸ்தவத்திற்குள்ள மாயக்காரராகிய வேதபாரகர் பரிசேயர் இருக்கிறோமா? இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது என்ன அப்படின்னா, நம்மளுடைய அந்த மைண்ட் செட் எங்க போயிடும்? இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள போயிடும். அதிலே காணப்பட்டதான பரிசேயர்கள், வேதபாரகர்கள், சதுசேயர்கள், இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கிறிஸ்டியானிட்டிக்குள்ள அப்படி யாருமே இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னாங்க, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் என்று சொன்னார். என்ன தெரியுமா? இந்த வேத வார்த்தைகளை அவர்களிடத்திலே கொடுத்து அவர்கள் இந்த வேத வார்த்தைகளை புரிந்து ரட்சிக்கப்படவும், அதாவது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற பிள்ளைகளாய் மாறவும், இந்த வேத வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொண்டு போகிறதற்கும் தான் ஆண்டவர் வேத வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தார். இவர்களும் பரலோகத்திலே பிரவேசிப்பதில்லை, பரலோகத்திலே பிரவேசிக்கிறவர்களையும் பிரவேசிக்க விடுகிறதில்லை. இவர்கள் பாத்தீங்கன்னா மோசையினுடைய ஆசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறவர்களாக இவர்கள் என்ன பண்றாங்க? காணப்படுறாங்க. இவர்கள் பிரவேசிக்கணும் இல்லையா? அதனால தான் நான் சொல்லும் போது ஏசாயா தீர்க்கதரிசனம் உங்களுக்கு காண்பித்தேன். எப்போ சுவிசேஷம் ஆரம்பமாகுதுன்னா, when you acknowledge your God, கர்த்தரை தேவன் என்றும் அவருடைய நாமம் இன்னதென்றும் எப்ப அக்னாலேஜ் பண்றோமோ அப்பதான் சுவிசேஷம் ஆரம்பமாகிறது. அப்பதான் எனக்கு சுவிசேஷம் எனக்குள்ளே விதைக்கப்படுகிறது என்று சொல்லி அர்த்தம். தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது, என்னை உண்டாக்கின இந்த கர்த்தர் என்கிற தெய்வம் இந்த பூமியில இறங்கி அவர் மரணத்தை சந்தித்து அவர் மரணத்தை ஜெயமாக விழும்பி உயிரோடு எழுப்பினார். அக்காலத்தில் இந்த செய்தி எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் என்னதான் பண்ணணும்? இவரே என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவு நாள் தெரியாது, ஒரே தேவன் ஒன்றுன்னு தெரியும், என்னை உண்டாக்கின தெய்வம் ஒன்றுன்னு தெரியும், ரட்சிக்க வருவார்னு தெரியும். ஆனா எப்பதான் தெரிகிறது இவர் தான் ரட்சகர் என்று சொல்லி? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கின போது தெரிகிறது. அக்காலத்துல அப்படி விழுங்கிறதான அந்த தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவரே என்னுடைய தேவன் என்று நான் சொல்லணும், அக்னாலேஜ் பண்ணணும். அப்போதான் நான் காஸ்பெல்ல, காட்ஸ்பெல்ல, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்ததான அந்த செய்தியை, நற்செய்தியை நான் அக்னாலேஜ் பண்ணுகிறேன் என்று சொல்லி அர்த்தம். ஆனால் இவர்களோ இயேசு கிறிஸ்துவை அக்னாலேஜ் பண்ணல, இயேசு கிறிஸ்துவை தள்ளிவிட்டு இவர்கள் என்ன பண்றாங்க? தங்களுடைய மார்க்கத்தான் ஆக்கும்படி, பரிசேயனா பரிசேயனுடைய மார்க்கத்தான் ஆக்கும்படி, சதுசேயனா சதுசேயனுடைய மார்க்கத்தான் ஆக்கும்படி என்ன பண்றாங்க? சுற்றி திரிகிறார்களாம். ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் சொல்ற வார்த்தை, ஒருவன் உங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். ஐ டெல் யூ அகைன், திரும்பவும் இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால், வேதபாரகரை பரிசேயரை குறித்து சொல்லப்படும் போது இவர்கள் சமுத்திரத்தை சுற்றி திரிந்தாங்களா? நீங்க என்னைக்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியமே இஸ்ரவேல் தேசத்தை தாண்டி கிடையாது. யூதேய, கலிலேய, சமாரிய பகுதிகளை கடந்து இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் என்பது இந்த பூமியில கிடையாது. அதற்கு பின்பு அவர் ஏற்படுத்தின அப்போஸ்தலர்கள் தான் என்ன பண்றாங்க? புற ஜாதிகளுக்கெல்லாம் சுவிசேஷத்தை கொண்டு போறாங்க. உலகம் எங்கும் போய் என்ன பண்றாங்க? அவரை குறித்து பேசுகிறார்கள். சிந்தித்து பாருங்க, இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? இவர் பேசுகிறதான இந்த வேதபாரகர் பரிசேயர் என்பவர் சமுத்திரத்தை சுற்றி திரிந்து தங்களுடைய மார்க்கத்தானாகும்படி ஒருவன் அவர்கள் கொண்டு வரல. திஸ் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் டுடே கிறிஸ்டியன்ஸ். இந்த நாளிலே கிறிஸ்தவர்கள் என்று, தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களை குறித்து சொல்லப்படுகிறதான வார்த்தை இது. ஒருபோதும்
நான் சொல்றது நீங்க நம்பலனா, அப்போஸ்தலருடைய ஆரம்ப நாட்களில அவர்கள் சுவிசேஷம் மற்றவர்களுக்கு புறஜாதிகளுக்கு போவதையே அவர்கள் விரும்பவில்லை. ஏன்னா அந்த வெளிச்சம் என்லைட்டன்மெண்டே அவங்களுக்கு கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தேவன் என்னுடைய தேவன், இந்த மேசியா என்னுடைய மேசியா. இது மற்றவர்களுக்கு இந்த செய்தி போய் அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வருவதை அப்போஸ்தலர்கள் ஆரம்ப காலத்துல விரும்பவே இல்லை. உங்களுக்கு பாத்தீங்கன்னா டவுட்டா இருந்தா நீ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்து, பேதுரு கொர்நேலியுவுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு அழைக்கப்பட்ட போது, உணர்த்தப்பட்ட போது அவன் நோன்னு சொன்னான். ஆண்டவர் பாத்தீங்கன்னா தரிசனத்தின் மூலமா அந்த காரியத்தை திரும்பவும் வெளிப்படுத்தி, இல்ல சுவிசேஷம் எல்லாருக்கும் போக வேண்டும், நான் எல்லாருடைய தேவன், எல்லாருடைய ரட்சகர், எல்லாருக்காக இந்த பூமியில நான் வெளிப்பட்டேன் என்று அவனுக்கு உணர்த்தி காண்பித்த பின்புதான் அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனா. இதான் நிலைமை. அப்ப மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, உங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரியலாம். இன்றைக்கு இப்படி சுற்றி திரியது யார் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் தான். எல்லா இடத்திலையும் சுற்றி திரிந்து தங்களுடைய மார்க்கத்தானாக, தங்களுடைய சபையினுடைய அங்கமாக மாற்றும்படியாய் சுற்றி திரிகிறவர்கள் என்ன செய்தியை கொண்டு போறாங்க? சுவிசேஷம் என்கிற பெயரில் நிறைய பேர் போலியான சுவிசேஷத்தை கொண்டு போகிறார்கள். வேறொரு இயேசுவை, வேறொரு தெய்வத்தை போய் அறிவிக்கிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறாங்க. அப்ப ரூட் இப்படிதானா? ரொம்ப சிம்பிள். பரலோகத்தின் தெய்வம் இறங்கி என்ன பண்ணாரு? கரம் பிடித்து எங்க கூட்டு போறாரு? அவரிடத்துல கூட்டு போறாரு. இப்படி நீங்க ட்ராக்க வச்சுக்கிட்டீங்கனாலும் அங்க இருக்கிறவரு இறங்கி வந்தா, அல்லது தன்னுடைய கரத்தை நீட்டி, அர்த்தம் என்ன தெரியுமா? மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டு என்ற அர்த்தம். தன்னுடைய கரத்தை நீட்டி அவர் என்ன பண்றாரு? இந்த பூமியிலே பராக்கிரமம் செய்து என்ன பண்றாரு? அவரை நோக்கி கொண்டு போகிறார் என்பதுதான் செய்தி. அப்ப சுவிசேஷம் என்கிற பெயர்ல பலவிதமாக இந்த காரியம் சொல்லப்படுகிறபடினால இந்த நாளில சுவிசேஷம் என்கிறதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வோம். முதலாவது நாம் அதை சரியாக உணர்ந்து கொள்வோம், சரியாக இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்வோம், சரியான ரட்சிப்பின் பாதையில தான் நம்ம பிரயாணப்படுகிறோமா என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா இது என் மேல் விழுந்த கடமை. என்ன கடமை? மற்றவர்களுக்கு இதை சொல்லுகிறது என்னுடைய கடமையாக அது மாறுகிறது. அநேகரை கர்த்தரிடத்துல கொண்டு வருகிறது தான் அந்த முயற்சி தான் என்னுடைய வேலையை ஒழிய என்னால கொண்டு வர அந்த முயற்சி தான் சுவிசேஷம். என்ன அப்படின்னா அதான் சொல்றாரு ஆண்டவர், நீங்க வெளியில போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? யூ ஷுட் நாட் டீச், யூ ஷுட் ப்ரீச். பிரகடனப்படுத்துங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. குட் டைடிங்ஸ் அப்படி சொல்லப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நியூஸை நீங்க சொல்ல வேண்டும். இவர் தான் மெய்யான தெய்வம், இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. சுவிசேஷம் நியூ டெஸ்டமெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணல. நியூ டெஸ்டமெண்ட்ல ப்ரிசைஸா அந்த காடுடைய பேர் என்ன, ரட்சகருடைய பெயர் என்ன, நாமம் என்பதுதான் சொல்லப்பட்டிருக்க ஒழிய என்ன செய்தார், இவர் தான் அதை செய்தார் சொல்லப்பட்டிருக்க ஒழிய என்ன செய்வார், எப்படி செய்வார், எல்லாமே தெளிவாக பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட காரியங்கள் தான் புதிய ஏற்பாட்டுல அறிந்தபடினால இன்னைக்கு சொல்றேன். அவருடைய பேரு, நான் பழைய ஏற்பாட்டு காலத்துல நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன், என்ன சொல்லுவேன்? இயேசுன்ற பேரை யூஸ் பண்ணிருக்க மாட்டேன், கர்த்தரே தெய்வம்னு சொல்லியிருப்பேன். கர்த்தரே என்று வேறு தெய்வம் கிடையாது என்று சொல்லியிருப்பேன். அதான் சுவிசேஷமா அறிவிக்கிற காரியாங்க. இன்னைக்கு கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுகிற நானு இயேசு கிறிஸ்து தான் அந்த கர்த்தர் என்று அறிவிக்க வேண்டியதான கட்டாயத்தில் நான் காணப்படுகிறேன். ஏன்னா இட்ஸ் சோ ப்ரிசைஸ். என்னுடைய தெய்வம் யார், அவருடைய பெயர் என்ன என்பது எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாம் இன்னும் முழுங்கி என்ன சொல்லக்கூடாது? ஒரே கர்த்தர் தான் இருக்காரு, ஒரே தேவன் தான் இருக்காரு, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படி சொன்னா பார்த்தாது. இயேசு கிறிஸ்து தான் இவரே நம்முடைய தேவன் என்று அறிவிக்க வேண்டும். அதுதான் சுவிசேஷம். நீங்க அறிவிக்கும் பொழுது கொஞ்சம் தெளிவாகவே எஃப்ஜி மினிஸ்ட்ரிஸ் மற்றவர்களோடு அறிவிக்கும் போது தெளிவாகவே சொல்லுங்க, தெளிவாகவே கேளுங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து இவ்வண்ணமாக தானே வேதம் சொல்லுகிறது. நீங்கள் யாரை இயேசு கிறிஸ்துன்னு சொல்றீங்க, யாரை உங்க தெய்வம்னு சொல்றீங்க, யார் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவான்னு சொல்றீங்க, பரலோகத்துக்கு கொண்டு போவருடைய பெயரெல்லாம் கரெக்டா சொல்றீங்க, கொண்டு போய் யாரிடத்திலே சேர்க்க போகிறார், அவருடைய பெயர் என்ன, கொஞ்சம் கேள்விகளை கேட்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச வைப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய அந்த மாய்மாலம் வெளிப்படுகிறதாய் காணப்படும்.